பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஒரு நீதிமானாய் வாழுகிற தேவ பிள்ளைக்கு, ஒரு நீதிமானாய் இருக்கிறவனுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவனை காப்பாற்றுகிறார், அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், அவனை ஒரு நல்ல பலனாய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், பூமியில் நீதிமானுக்கு கர்த்தர் ரிவார்டை கொடுப்பார். நீதிமானுக்கு உரிய பலனை, நீதிமானுக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை பூமியிலே அவர் கொடுக்க வல்லவர். அதனால தான் பூமியில் உண்மையாய் வாழும் பொழுது, ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, நீதிமானாய் வாழும் பொழுது அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கலாம். பாருங்களேன், இவன் சர்ச்சுக்கு போகிறான், இவன் பொய் பேச மாட்டான், இவன் தேவனை அறிந்திருக்கிறான், இவன் எங்களோடு கலந்திருக்க மாட்டான் என்று சொல்லி மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பல காரியங்களை எழும்பி நின்றாலும் ஒன்று சொல்லுகிறேன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீதிமானினுடைய வாழ்க்கையை கர்த்தர் இதே பூமியில் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சரி கட்டப்படும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், கர்த்தர் அவனுக்கு ரிவார்டை தருவார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், நான் கிறிஸ்துவுக்கு பயந்து வாழ்கிறேன், நீதிமானாக வாழ்கிறேன், ஆனால் எனக்கு விரோதமாக இவங்க பிரச்சனை பண்ணுறாங்களே, ஆனால் எனக்கு விரோதமாக இந்த காரியங்கள் நடக்கிறத கவலைப்படாதீங்க, இதே பூமியில் உங்களுக்கு சரி கட்டப்படும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வரும். பாருங்களேன், மொர்தேக்காய் என்கிற நீதிமான் உண்மையாய் இருந்தான். ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று எழும்பினவர்களை அவன் சரியான நேரத்தில் சொல்லிக் கொடுத்து அவர்கள் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டார்கள். ராஜாவை காப்பாற்றினான். ஆனால் உடனடியாய் மொர்தெக்காய் உயர்த்தப்படலை. ஆமான் என்கிற அந்த எதிரிதான் உயர்த்தப்பட்டான். ஆனால் என்ன நடந்தது? ஏற்ற காலம் ஒரு காலம் வந்தது. அன்றைக்கு எங்கேயோ முக்கில் இருந்த அந்த மொர்தெக்காய் அவன் உயர்த்தப்பட்டான். நீதிமானுக்கு அதே நாட்களில் ராஜாவினால் சரி கட்டப்பட்டது. ராஜா அவனை உயர்த்தினார். ஆமானின் ஸ்தானத்தில் கடைசியாக இவன் உயர்த்தப்படுகிறான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதே பூமியில் சரி கட்டப்படும். கர்த்தர் பிரதிபலனை தருவார். கவலைப்படாதீங்க, நீதிமானை வெட்கப்படுத்த மாட்டார். பூமியில் அவனை ஆசீர்வதித்து பலனை காணும்படி செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.